கொங்கு ஸ்டைல் துவரம் பருப்பு கீரை கடையில் பார்க்கலாம். இதில் வைட்டமின் ஏசிபி இருக்குது. உடல் சூட்டை குறைக்கும். இரும்பு சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மையும் இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு கீரை செய்கிறதுக்கு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். சிறுகீரை 1 கட்டு. அடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு சோம்பு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 3, அப்புறம் பூண்டு 8 பல், பச்சை மிளகா ஒரு 4. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைங்க, ரொம்ப அரைச்சிடாதீங்க. அரைச்சிட்டு காட்டுறேன். கொரன்னு அரைச்சாச்சு. கீரை தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன். இதெல்லாம் தாளிப்புக்கு. அடுத்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். நாங்கள் பாத்திரத்தில் செய்கிறோம். 1.5 செம்பு தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், 2 நிமிஷம். கொதிச்சோன்னே துவரம் பருப்பு நாங்கள் 150 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைங்க ஒரு 10 நிமிஷம். பருப்பு வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம். பச்சை மிளகா 4. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி. இதையும் கலக்கி விட்டுட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது சிறுகீரையை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சிறுகீரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கட்டு. சிறுகீரை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கீரை வேகணும். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ மசிக்கலாம். பருப்பாமூர்த்தி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ கீரை தாளிப்புக்கு
ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகா 4 மிளகா, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கொங்கு ஸ்டைல் துவரம் பருப்பு கீரை கடையல் ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.